ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் நெக்ஸ்ட் vlogலன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து ரம்ஜான் பர்ச்சேசிங்காக நாங்கள் பெங்களூருக்கு தான் போயிருந்தோம். அதுக்காக தான் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். மார்னிங் 5 o'clock வந்து கிளம்பணும். கிளம்பிட்டு வழியில் ஒரு 10 o'clock 9:30க்கு அப்போது பசி எடுத்துச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட்க்கு நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். பெங்களூரில் இது எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சிக்பெட்டு. இங்கே எல்லாமே பல்காக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு செட் எடுத்தோன்னா, ஒரு டிசைன் எடுத்தோன்னா அதில் வந்து 4 பீஸு 6 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. சரி எங்களுக்கு செட்டும் ஆகலை ஏதோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு சிக்பெட் அங்கே சரியாக செட் ஆகலை. சரி நாங்கள் எப்போவுமே வாங்குகிற இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சிவாஜி நகர் வந்துட்டோம். நாங்கள் எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் சிவாஜி நகர் போயிடுவோம் ஷாப்பிங்காக. ரம்ஜான் நோன்பு வச்சுட்டு எல்லாருக்கும் வாங்குறதுக்காக ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரே நாள் நம்ம போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். ரம்ஜானுக்கு முன்னாடி போனோம்னா ரஷ்ஷு கம்மியாக இருக்கும்னு தான் போனோம். ஆனால் மார்னிங் எல்லாம் ரஷ்ஷு கம்மியாக தான் இருந்துச்சு. ஈவினிங் ஆக ஆக செம்ம ரஷ் ஆகிடுச்சு. நீங்கள் தாஜ் ஹோட்டல்னு இருக்கோம், அந்த சைடு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி ஸ்ட்ரெயிட் எங்கே போனாலுமே கடைங்க ஃபுல்லாக இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரேட் கம்மியாக இருந்துச்சு. சில கடையிலலாம் கர்டன்ஸ் எல்லாம் 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கூலர்ஸ் எல்லாம் 100 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட ஷர்ட்ஸ் எல்லாம் 200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. கோவா ஷர்ட்ஸ், லைக்ரா ஷர்ட்ஸ் எல்லாம் கூட வந்து 200 தான் இருந்துச்சு. எங்கள் அக்கா பொண்ணுக்கு பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு ரோல் வாங்கி கொடுத்துருந்தோம். அங்கே சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கூட கம்மி ரேட்டில் தான் இருந்துச்சு. அந்த ரோல் வந்து 50 rupees தான். சிக்கன் ரோல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஜும்காஸு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய தோடெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரேட் வந்து சிலது கம்மியாக சொல்கிறாங்க, சிலது வந்து அப்படியே 3 மடங்கு அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம தான் வந்து பார்கெயின் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கணும். பார்கெயின் நல்லா பண்ணுறவங்களா இருந்தோம்னா நல்லா அவங்கக்கிட்ட பேசி வாங்கலாம். ஆனால் கம்பல் எல்லாம் வந்து 50 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா ஸ்டைலாக இருந்துச்சு. அந்த கம்பல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பெரிய பெரிய ஜும்கால்லாம் நல்லா இருந்துச்சு. ஆன்டி ஜுவல்லரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் 100 rupees சொன்னாங்க. கம்மியே பண்ணலை பிரேஸ்லெட் எல்லாம். அந்த தோடு பார்த்தீங்கன்னா 250 rupees சொன்னாங்க. 150க்கு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அந்த ஊருக்காரங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுது. அதனால வந்து நம்ம பார்கெயின் பண்ணாலும் கம்மி பண்ண மாட்டேன்றாங்க நிறைய கடையில். அதுக்கப்புறமா டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. கார்ட் செட் எல்லாம் வந்து 400 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு. 400 600 அந்த மாதிரி கார்ட் செட் எல்லாம். பேக்ஸ் எல்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு. வெஸ்டர்ன் வியர்ஸ் எல்லாம் வந்து 200 250 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருந்துச்சு வெஸ்டர்ன் வியர்ஸும். செப்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 100க்கு போட்டிருந்தாங்க. அவ்வளோவா யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது சீக்கிரமாக பிஞ்சிரும். மத்தியானம் ஆயிட்டும் சாப்பிடவே இல்லை. எங்களுக்கு டைம் போனதே தெரியல. பெங்களூரில் வெயில் கம்மியாக இருக்கும்னு தான் நினச்சிட்டு போனோம். ஆனால் பார்த்தா செம்ம வெயிலாக இருந்துச்சு. முடியவே இல்லை எங்களால். நாங்கள் ஜூஸு அந்த மாதிரி ஐஸ் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். இது குல்ஃபி ஐஸ் 25 rupees. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மாதிரி ஐஸு ஜூஸ் அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டே வயிறு ரொப்பிட்டோம். எங்களுக்கு பசியே எடுக்கலை. அங்கே பெங்களூரில் வந்து சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்கும். நான் விற்பாங்க, தில் பசந்துன்னு சொல்லி ஒன்று விற்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே மசாலாலாம் விற்பாங்க. சிக்கன் மசாலா, க்ரீன் மசாலா, ரெட் மசாலா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கும் அங்கே. A to Z எல்லாமே இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லேருந்து சில்வர் ஐட்டம்ஸு, பீங்கான் ஜாடி, இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாமே இருக்கும் அங்கே. நீங்கள் போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு நாள் ஆனால் ஸ்டே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா தெரிஞ்சவங்களுக்கு வேணால் காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும் ஒரு 12 o'clock வரைக்கும் கூட கடை இருக்கும். நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் கலெக்ஷன் கூட எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் போன ரம்ஜானுக்கு என்ன டிசைன்ஸ் வந்திருக்கோ அதே தான் இருக்குது இப்போ கூட. நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. அதனால சாப்பாடு எதுவுமே இல்லை. பரோட்டா, ஷீக் கபாப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரோட்டாக்கு வந்து சாம்பாரும் சால்னா கொடுத்துருந்தாங்க. அதை தான் வச்சு சாப்பிட்டோம்.
ப்ரைஸஸ் எல்லாம் கூட ஓகே தான். இந்த இப்போ நீங்கள் பார்க்குற ஷீக் வந்து 100 ருபீஸ் அது ஒரு பிளேட்டு. பரோட்டாலாம் 15 ருபீஸு. நாங்கள் ஃபுல் டேவும் அந்த ரோஸ் மில்க் 20 ருபீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ. அந்த 20 ருபீஸ் அதுதான் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ வெயில். ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் வெயில் எல்லாம் கம்மியாச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா லோக்கல் ஷாப்ஸில் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சில கடையில் வந்து ஃபிக்ஸட் ரேட்னு போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் அது அதிகமாக தான் இருக்கும். அங்கே வாங்குறத விட பார்கெயின் பண்ணி வாங்குற கடைக்கு போய் வாங்கிக்கோங்க. அப்புறமா ஷர்ட்ஸு, சூட் கேஸு, பேக்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாம் சூப்பராக இருக்கும். கோல்டு கவரிங் கடை எல்லாம் நிறைய இருக்கும். அங்கே விற்கிற அந்த பேங்கிள்ஸ் அதெல்லாம் கூட வந்து கோல்டு மாதிரியே இருக்கும். யாரும் நம்ப மாட்டாங்க அது கோல்டு இல்லைன்னு சொன்னால். அபாயா கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு. புர்ஹா கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, மேரேஜ் இருக்குது, இல்லைனா ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னால் நீங்கள் கண்டிப்பாக போய் வாங்கலாம். அங்கே வர்த்துன்னு சொல்லலாம். நீங்கள் யாராச்சும் என்னோட vlog பார்த்துட்டு பெங்களூர் ஷாப்பிங் போயிருந்தீங்கன்னா போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் vlog-ஆ வரும். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.